ஸோ தமிழ்ல பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து ஒரு பீரியாடிக் கேங்ஸ்டர் ஆக்ஷன் த்ரில்லர் வெப் சீரிஸாக எடுக்கப்பட்ட லிங்கம் அப்படின்ற வெப் சீரிஸை இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ்ல டோட்டலா பாத்தீங்கன்னா 8 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடுமே 35ல இருந்து 40 மினிட்ஸ் கிட்ட வருது. அதாவது ஒரு கபடி பிளேயர் தன்னை சுத்தி நடக்கிற சம்பவத்து மூலியமா எப்படி ஒரு பயங்கரமான கேங்ஸ்டரா மாறாரு அப்படின்ற தீம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸோட பிளாட் வந்து நகரும். இதுல கதையில வர நம்ம சீரிஸோட ஹீரோவான கதிர் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கபடி பிளேயரா இருக்காரு. இன்ஃபேக்ட் இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அதுக்கான எக்ஸாம்லாம் இதுலயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல. அப்ப திடீர்னு ஒரு நாள் நைட் டைம்ல நடந்த ஒரு கபடி டோர்னமெண்ட்ல இவருடைய ஆப்போனண்ட்டை இவர் தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இவரை பாத்தீங்கன்னா ஜெயில பிடிச்சு போட்டுறாங்க. சோ இவர் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்துட்டு அங்க நடக்கூடிய சம்பவத்து மூலமா ஒரு தரமான கேங்ஸ்டரா மாறாரு கடிச்சனாச்சு அப்படின்றத இந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீரிஸ் ஃபுல்லாமே ஒரு 90s டைம் பீரியட நம்மளோட கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஸோ அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். தென் அதுக்கேற்ற மாதிரி சீரிஸ் நடிச்ச ஒரு மெயின் கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய காஸ்டியூம் டிசைன், பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமா இருந்துச்சு. சீரிஸ்ல ஒரு 2 லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ எல்லாமே ஃபீல் குட்டாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீரிஸோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸ்வலான ஸ்டோரி தான், புதுசா எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் அவனை சுத்தி நடக்கிற சம்பவத்து மூலம் எப்படி டோட்டலா சேஞ்ச் ஆகுறான் அப்படின்றத இந்த சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பழைய டெம்ப்ளேட்டா தான் தெரியுது. அதுக்கப்புறம் சீரிஸ்ல வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரூட்டரா இருந்துச்சு. அதுலயும் மெயினா ஒரு சில சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர கொடூரமா எடுத்துக்காங்க. ஸோ இந்த சீரிஸை தனியா பார்க்கறது கொஞ்சம் அவசியமா இருக்கு. டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சரி, சினிமோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜிஎம்மோடு சேர்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவரால் பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஒரு தரமான கேங்ஸ்டர் ட்ராமா வேணும் அப்படின்னா இந்த சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.